ஹஸ்பண்ட் வெளில போகிறாரா வராரா, யார் கூட பேசுகிறாரு இல்லை அப்படின்றது கூட தெரியாமல் அவங்க சொந்த ஒய்ஃபை ஏமாத்திருக்காரு. இந்த பெண்ணுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, நான் வீட்டுக்கே போறதில்ல. என் ஒய்ஃப்க்கு எனக்கு செட்டே ஆகல. அவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா. என்ன ரொம்ப கொடுமை பண்றா. அப்படி சொல்லி இந்த பெண்ணும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அத. நம்ம கணவர் தான். நம்ம கூட தான் வீட்ல இருக்காரு, வராரு, போறாரு அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பெண்ணுக்கு தெரிய வருது. தான் அஃபேர்ல இருக்கிற நபர் அவங்க வீட்ல அவங்க ஒய்ஃப் கிட்ட போறாரு, பழகுறாருன்ற விஷயம் தெரிய வருது. தெரிய வரும்போது அத பத்தி கேட்கறாங்க. நீ ஏன் வந்து நீ என்கிட்ட என்ன சொன்ன? பிரிஞ்சுட்டேன்னு தானே சொன்ன. இப்ப எப்படி பேசுற, பழகுற அப்படின்னதுக்கு அதுக்கு அவங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் எதுவும் பேசல. அவ தான் என்ன கட்டாயப்படுத்திட்டு இருக்கா. அவ தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. டிவோர்ஸ் குடுக்க மாட்றா. நான் டிவோர்ஸ் கோர்ட் போறேன் அப்படின்னு சொன்னா, என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன்னு சொல்றா. எனக்கு பயமா இருக்கு. என் மேல கேஸ் ஃபைல் பண்றா நான் எங்க போறது? நான் உன் கூட வாழணும்னு நெனைக்கிறேன். இந்த தேன் போல இனிக்கிற மாரி யாராவது ஒரு நபர் வந்து உன்கிட்ட பேசினா நம்பாதீங்க. இந்த பெண்ணு அத நம்பி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல, இவங்க 2 பேருக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட போயிட்டாரு. இப்போ இந்த பெண் பார்த்தீங்கன்னா, முதல் கணவரையும் தொலைச்சுட்டாங்க. வருமானமும் தொலைஞ்சிருச்சு. இவர நம்பி வேலைக்கும் விட்டுட்டாங்க. வருமானமும் கிடையாது. இப்ப இதுல லாஸ்ன்றது யாருக்கு ஆகுது? இந்த பெண்ணுக்கு தான் ஆயிடுச்சு.